சீதையை எப்படி பயப்படாமல் எவ்வளவோ வேஷங்களுக்கெல்லாம் மாரீச்சன் வந்தது முதல் கொண்டு வேஷங்களுக்கு அவர்கள் அகப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறார்கள். அந்த தவிக்கும் சமயத்தில் இது ஒரு புது வேஷம். மனுஷனுக்கும் வானரத்துக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை. ஒரு வானரம் வந்து நான் உன்னுடைய புருஷனிடத்திலிருந்து தூதனா வந்துட்டேன்னு சொன்னா நம்புவாமா? இதுவும் ஒரு நம்முடைய இயற்கையிலேயே நாமே தெரிஞ்சு கொள்ளலாம். சீதை எவ்வளவு சந்தேகப்பட்டாலும் அதுக்கு மேல நாம் சந்தேகப்படுவோம். அவளுக்கு பயம் உண்டாகாமல் படியாக எப்படி சொன்னார்கள்? நம்புதல் என்பது ஒரு ஆராய்ச்சி அல்ல, உணர்ச்சியில நம்பிக்கை உண்டாக்கி விடணும். அதற்காக அவளுக்கு மிக பிரியமான புருஷனை எடுத்து ஒருமை வர்ணிக்கிறார், வேற ஒன்னும் பண்ணல. முதல்ல அப்புறம் வந்த போது கூட மறுபடியும் சந்தேகம் வந்துடுது. ராவணன் ஆழ்வன், ராவணனே வேஷம் போட்டு இவ்வளவு ஒரு வேஷமே எனக்கு ஒரு பயம் திடீரென்று வந்தது. அப்போது இவர் என்ன பண்ணாரு? அவர் சொன்ன மாதிரி பலாத்காரமா நான் தான் எவ்வளவு சொன்னாலும் அப்புறம் சாட்சி கொண்டு முடியுமா, ரெஜிஸ்டர் பத்திரம் கொண்டு முடியுமா? இல்லை. உடனே அந்த மோதிரத்தை கொடுத்தாலும் கூட அதை கூட நம்ப மாட்டேன். திடீர் என்ற மோதிரத்தை கொடுத்திருந்தாலும் கூட சந்தேகமே கிடையாது. என்கிட்ட வந்து யாராவது கடிதாசி கொடுத்தா கூட நான் நம்ப மாட்டேன். அந்த மாதிரி திடீரென்று வந்தார். என்னை விட ஆபத்தில் அகப்பட்டு சீதையா நம்புவார்? முடியாது. ஆகையினால என்ன செய்தார் இவர்? மறுபடியும் ராமஸ்தோத்திரத்திலேயே நடத்தினார். கொஞ்சம் நீங்க அதுல புகுந்து யோசனை பண்ணி பாருங்க. ராவணன் வேஷம் போட்டு வந்த சமயத்துல அவன் எப்படி சீதையே ஸ்தோத்திரம் பண்ணான்? நீ அழகா இருக்கே, நீ அழகா இருக்கே, அப்படி இப்படின்னு ராவணன் அங்க ஆசிரமத்துல ஸ்தோத்திரம் பண்ணார். இங்க அனுமாரும் முதல்ல ஸ்தோத்திரம் பண்றாரு சீதையை பார்த்து. இது ரெண்டும் நீங்க கேட்டு காதுல பக்கத்துல வச்சு பார்த்தீங்களானால் அது பார்க்கச்சியே காமிக்கனுடைய ஸ்தோத்திரம், இது பார்க்கச்சியே இது பக்தனுடைய ஸ்தோத்திரம் என்று வித்தியாசம் தெரியும். அதே போலவே பிற்பாடம் இப்போ மறுபடியும் ஸ்தோத்திரம் செய்ய ஆரம்பிக்கிறார் ராமனை. ராவணன் வேஷம் போட்டு இருந்தால் அவன் வாயில இந்த ராமனுடைய ஸ்தோத்திரம் அப்படி வராது, நிச்சயம். அவனுடைய வாயில இந்த ராமனுடைய ஸ்தோத்திரம் வராதுன்றது நிச்சயத்தை தெரிந்து கொண்டு ஹனுமான் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போறாரு. ஏன் இவ்வளவு நீண்ட ஸ்தோத்திரம் பண்ணணும்னா, அவளை நீண்ட ஸ்தோத்திரம் பண்ணாதான் அங்கு தைரியம் உண்டாகும், நிச்சயம் புத்தி உண்டாகும். அப்படி செய்து அதுக்கும் பிற்பாடு கூட சீதை நம்முடைய ஸ்திரீகளும் அதுல இருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். நமக்கெல்லாம் பிரதிநிதியாகத்தான் சீதை, நமக்கெல்லாம் பிரதிநிதியாகத்தான் ராமன். ஆனா நமக்கு பிரதிநிதித்துவத்துக்கு மேல ஹனுமாருடைய புத்தி. சீதை என்ன சொன்னாள்? எப்படி நீங்கள் சிநேகமானங்கோ சொல்லுங்கோ அப்படின்னு. அது கேட்கறதுக்கும் ஒரு சுகம், சந்தோஷம். தனக்கு ஆபத்தில் இருந்து மீட்டத்துக்காக தூதன் வந்திருக்கிறான்றதுக்கு அவ வந்து சண்டை போடுவார்கள், சிநேகமாச்சு வானரங்கள் எல்லாம் சொன்னதுனால அதை கேட்கறதுலேயே ஒரு சந்தோஷம். ரெண்டாவது ஓரளவு பரீட்சையும் நடக்கிறது. இந்த எப்படி சிநேகமாச்சு சொல்லட்டும் சரியா அப்படின்னு. ராவணனா இருந்தா சொல்ல முடியாது, இவ்வளவு வேஷம் போட்டிருந்தா சொல்ல முடியாதுன்னு சீதைக்கு தெரியும். சொன்னாரு, எல்லாம் முடிஞ்சது. கடைசியில தான் கொடுக்கிறார் மோதிரத்தை எடுத்து. முதல்லயே அவசரப்பட்டு கொடுக்கல. முதல்லயே நேற்று நான் என்னிடத்துல கூட அநேகம் பேர் ஏதோ ஒரு கதாசி கொடுத்தாருன்னு கொண்டாரு. அப்பவே எனக்கு அவ பேர்ல ஏதோ ஒரு அவ்வளவு நம்பத்தகாத விஷயம் தான் என்ன முதல்லயே கொடுத்தேன். ரொம்ப நேரம் கொஞ்சம் நிதானிச்சுட்டு தான் அந்த தூதம் மாத்திரமல்ல, எந்த சேவகனுக்கும் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் உண்டு ஹனுமார்ல. எவனுக்கும் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் ஹனுமார் விஷயத்துல இருக்குது. ஆகையினால்தான் ஹனுமார் தான் பிரதானம் ராமாயணத்துல. அதனால்தான் சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிறது, நான் இந்த மாதிரி கதை நடந்தால் ஹனுமார் இங்க வந்துட்டு இருப்பார், மற்றவாட யாரையும் இங்க கொண்டு வைக்கல, ஹனுமார் வந்திருப்பாருன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுல எப்படி வந்திருப்பாரு? இப்பவும் அழுந்தே உட்காந்து கேட்கிறதாக சொல்றாரு. என்னத்துக்கா இப்போ அவருக்கு கண்ணில் கண்ணீர்? அந்த உணர்ச்சியை காட்டுறது அந்த ஹனுமாருக்கு தான் அந்த உணர்ச்சி. அதனால்தான் அவரை நாம் லட்சிய புருஷனாக வைத்துக் கொள்ள வேண்டியது. எல்லாரும் நாம் லாபம் அடைவதற்காகத்தான் இது. அவர்கள் சொன்னார்கள், எவ்வளவோ லாபங்கள் அடையலாம், பெரிய லாபம் நம்முடைய மனசு சுத்தமானதுதான் பெரிய லாபம். இந்த துக்க கதையை கேட்டு இந்த திவ்ய கதையை கேட்டால் மனசு சுத்தமானது என்பதில் சந்தேகமே கிடையாது.